ஹலோ ஆல், திஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ஸ் கவுன்சிலோட ஈவினிங் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் டிஸ்கஷன். போன கிளாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சிலபஸ் டிஸ்கஷனோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். அது போன கிளாஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் GS1 பார்த்தோம். இந்த முறை நம்ம GS2, 3 அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனந்த், யூ கேன் டேக் ஓவர். இன்னைக்கு வந்து 3 பேப்பரோட சிலபஸ் பார்க்கறதான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட பொறுத்து ஒவ்வொரு பேப்பர் சிலபஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் GS1ஓட கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன். இதுல வந்து GS2, GS3, GS4 4 பேப்பர் பத்தின சிலபஸ். ஸோ அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் அனாலிசிஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சிலபஸ் வந்து GS2 பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுதான் அதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஓவர்வியூ. இந்த 4 டாபிக்ல இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் தான் ஃபுல்லா அந்த GS மெயின் சிலபஸ்ல எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டட் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் டு வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ஸ், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அதாவது கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் சென்ட்ரலைஸ் பண்ணிருக்க கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட்ல போய் குவிஞ்சு நிக்க கூடாது. டீசென்ட்ரலைஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது. இல்ல அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரரி நேச்சரா ஒரு பொதுவா சொல்லக்கூடிய சர்வாதிகார முறையில வந்து மாறிடும். ஸோ அப்படி இல்லாம அந்த கவர்னன்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு பாடியா தனித்தனியா பிரிச்சு அதை எஃபெக்டிவா கொண்டு போறதுக்காக நிறைய பாடிஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பாடிஸ்லயே பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கலாம், இந்த விதமான வேலைகளுக்கு, இந்த விதமான நிர்வாகத்துறைக்கு இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்படி அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாம 1950க்கு அப்புறம் பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு ரிசல்யூஷன், ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு பாடியை புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ரன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல, ஆனா அது வந்து இன்னைக்கு இந்திய கவர்னன்ஸ்ல வந்து நடைமுறையில இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு பாலிட்டி இதுல வரும். அந்த இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்லயே இருக்கும். கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கீழே கொடுத்துருக்க ப்ரீவியஸ் வெர்ஷனா கொடுத்துருக்க மாதிரியும், தென் அட்டார்னி ஜெனரல், தென் சாலிசிட்டர் ஜெனரல், இந்த மாதிரி பாடிஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் போகும்போது நிதி ஆயோக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்லேயே தெளிவா கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஹேஸ் எ வெரி வைட்டல் ரோல் டு பிளே. எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் த மெத்தட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ரேஞ்ச் ஆஃப் பவர்ஸ் ஹி கேன் எக்ஸசைஸ். அதாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் இருந்து அதுக்கு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த ஆடிட்டர் தான் அந்த ஹோல் பிசினஸோட இன்டேக், அவுட் டேக், அதோட ப்ராஃபிட், லாஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ அதே மாதிரிதான் ஹோல் இந்தியாவுக்குமே வந்து ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று வேணும். அந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இவர் வந்து ஹோல் இந்தியாவோட ரெவென்யூ ப்ராசஸ் அதெல்லாம் ஃபுல்லா வந்து வெரிஃபை பண்ணி ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு பாடி. அதுல ஒரு பெரிய சீஃப் ஆஃபீஸர். இவரை வந்து நார்மலா அப்பாயின்ட் பண்ற யாருன்னா பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு. இவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆடிட்டிங் ஒர்க்கையும் பார்ப்பாரு, ஆஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆடிட்டிங் ஒர்க்கையும் பார்ப்பாரு. ஸோ ஏன் இந்த ஆடிட்டிங் ஒர்க், எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ இதெல்லாம் வந்து கரெக்டா ஆடிட் பண்ணி பட்ஜெட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எங்கேயுமே வந்து ரிசோர்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மணி அண்ட் ரெவென்யூ ஃப்ரம் த பீப்புள். ஸோ ஏன்னா எல்லாமே டாக்ஸ் வரக்கூடிய எல்லா மணியுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அந்த பணத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக வந்து கரெக்டா பண்றாங்களா அப்படிங்கறத வந்து ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு பாடி தான் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவரோட ரோல் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியன் டெமோக்ரஸில இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் ஹவு திஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் த மெத்தட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ரேஞ்ச் ஆஃப் பவர்ஸ் ஹி கேன் எக்ஸர்சைஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசிடென்ட் வந்து அவர் அப்பாயின்ட் பண்றாரு. ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணும்போது அவருக்கான சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஃபண்ட்ல இருந்து அலோகேட் பண்ணப்படுது. ஸோ அவர் வந்து ரிமூவ் பண்றதுக்கும் தனியா ஒரு ப்ராசஸ் இருக்கு. நினைச்ச உடனே ரிமூவ் பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி அவருக்கான பவர்ஸ் என்ன, அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஆடிட்டிங் ஒர்க்கையும் பார்க்க முடியும்.
ஸோ அவரோட அப்பாயிண்ட் பண்ற பிரசிடென்ட், ஒர்க்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆடிட்டிங். ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் பிரீஃபா எழுதணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த பார்ட்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தேர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டுல வந்து ஒரு 3 விதமான கொள்கைகள் வந்து இருக்கும். ஒரு கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட நேச்சர், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் நேச்சர் அப்படின்னு அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. தென் கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் சைனா. தென் சோசியலிசம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா, சோவியத் யூனியன், ரஷ்யா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ். பட் இந்த 3 விதத்துல இருந்துமே வந்து இந்தியா வந்து ரொம்பவே மாறுபட்டு இருக்கும். அந்த 3 நம்ம வந்து எதுலயுமே ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். கேபிட்டலிஸ்ட்லயும் இந்தியா வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது, கம்யூனிசம்லயும் கரெக்டா ஃபிட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியலிசம்லயும் இந்தியா போய் கரெக்டா ஃபிட் ஆகாது. ஸோ இந்தியாவுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசியை கொடுத்து யாரு நேரு வந்து ஃபர்ஸ்ட் 1950ஸ்ல அவரோட முதல் நாடாளுமன்ற அமைச்சரவை வந்து பதவியேற்று ரன் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரிதான் வந்து இந்தியன் கண்ட்ரி இருக்கணும். ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டைவர்சிட்டிஸ். எந்த ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சரையுமே ஃபுல்லா அப்படியே அடாப்ட் பண்ணி நம்மளால ரன் பண்ண முடியாது. ஏன்னா அப்பதான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த இண்டிபெண்டான ஒரு இன்ஃபன்ட் பேபி மாதிரி. ஸோ அந்த பேபி வந்து ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் மட்டும் ஃபுல்லா அடாப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்து அவ்வளோ டைவர்சிட்டி. ஸோ அப்போ இந்தியன் கண்ட்ரிக்கு தனியா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் இருக்கணும். இந்த மூணுலயும் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். அடாப்ட் பண்ணக்கூடிய முடியாத விஷயங்களை வந்து அப்படியே விட்டுறணும். ஸோ அதை வந்து ஒரு ஃபோக்கஸிங் பண்ணி அவர் ஒரு புதுசா ஒரு இதை கொண்டு வர நேருவின் சோசியலிசம் அப்படின்னு. ஸோ அன்னையில இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பாலிசியில தான் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் ஃபுல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாலிசிஸும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பாலிசிஸ்ல இருந்து கொஞ்சம் நிறைய வேறுபட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற 1991 வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த மாதிரி தாராளமயமாக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ப கிடையாது. அப்போ அந்த சுச்சுவேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ கவர்மெண்டோட பாலிசிஸ் வந்து மக்களுக்கு எவ்வளவு தூரம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ அது வந்து கவர்னன்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு ஜன்தன் யோஜனா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து மிக குறைந்த வைப்பு நிதி தொகையில ஒரு வங்கி கணக்கு ஓபன் பண்ணணும். மினிமம் 50 to 100 ருபீஸ் இருந்தாலே வந்து பேங்க் அக்கௌண்ட் பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னு அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்டேட் பேங்க்ஸ்ல ஓபன் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் செக்டார்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்ம நிர்பர் பேக்கேஜ்ல, ஆத்ம நிர்பர் அபியான் பேக்கேஜ்ல சொல்லலாம் 20 லட்சம் கோடிகள் வந்து எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து உடனடியாக கடன் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தேர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து ப்ராஃபிட்ல போகாம நிறைய எல்லா என்டர்பிரைஸுமே ப்ராஃபிட்ல போகுது, இல்ல எல்லா என்டர்பிரைஸுமே ஒரு வெல்த்தா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுலயும் நிறைய லாசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த லாசஸ வந்து எப்படி கரெக்ட் பண்ணலாம்? ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசஸ் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட அடுத்த நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம க்ரோ பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இந்த பார்ட்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் த சேலஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியாஸ் டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் செக்டர் பை ஹைலைட்டிங் த பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் லைக் உதான், நப் நிர்மான் எக்ஸெட்ரா. அதாவது டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியாஸ் டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் செக்டர். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமானத்துறை, இந்தியாவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னை டு டெல்லி, சென்னை டு கொல்கட்டா, இந்த மாதிரி உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஏவியேஷன் செக்டார்ல பை ஹைலைட்டிங் பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் லைக் உதான், நப் நிர்மான். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது, அந்த சிவில் ஏவியேஷன் செக்டர்ல என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்தே பாரத் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து as well as கொரோனானால அவுட் ஆஃப் கண்ட்ரில இந்தியாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து மீட்டு கொண்டு வரக்கான ஒரு இதுதான். இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்டா அவங்க சென்னைக்கு வந்துட முடியாது. அந்த மாதிரி இல்ல, டெல்லி இல்லைன்னா மும்பைல ஒரு இடத்துல அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு அங்கிருந்து ஒவ்வொரு சென்டருக்கா பிரிக்கிறாங்க.
மும்பைக்கு வந்தவங்கள்ல கொஞ்சம் பேர் ஃப்ளைட் மூலமா திரும்ப சென்னைக்கு, கொல்கட்டாக்கு, கொச்சினுக்கு. ஸோ இந்த மாரி பிரிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல இன்டர்நேஷனல் ஏவியேஷனும் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அது மாதிரியான கவர்னன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து இந்த பார்ட்ல படிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சுவரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாஷி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ இத பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரிபுனல்ஸ் அந்த மாரி விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஸ்டாச்சுவரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். குவாசி ஜுடிஷியல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஆம், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பிரச்சனைகளுக்கு மட்டும், குறிப்பிட்ட வகையான ஒரு வழக்குகளுக்கு மட்டுமே அவங்களால தீர்வு வழங்க முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒரு செட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காவிரி ரிவர் பத்தின ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் தான் அவங்களால வந்து ஒரு விஷயங்கள சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த அவங்க ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிகாரம் அப்படின்றது. அந்த காவிரி நதிகளுக்கு மட்டும் தான் இருக்கு. அத தாண்டி அவங்களோட அதிகாரம் இல்ல. அப்படி அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்புமே வந்து அ டோட்டலா பைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அது சொல்ல முடியாது. ஏன்னா அத எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போலாம். இல்ல பார்லிமென்ட்ல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து கூட அத வந்து அடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாச்சுவரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் அது எப்படி ஆக்ட் பண்ணுது அதெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்ப்போம். எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஃபண்டிங் ஃபார் எலக்ஷன்ஸ் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் இன் இந்தியா. அதாவது the state funding for elections is not the only solution to bring transparency in political funding in India discuss. அதாவது எலெக்ஷன் நேரங்கள், தேர்தல் நேரங்கள்ல வந்து இந்த கொஸ்டின் டினோட் பண்ணும் அப்படின்னா, தேர்தல் நேரங்கள்ல பணப்பரிமாற்றம், அதாவது கருப்பு பண பரிமாற்றம், ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா, அந்த தேர்தல் பண பரிமாற்றத்துல ஒரு தெளிவான நிலை வேணும். டிரான்ஸ்பரன்சி அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுக்கு ஸ்டேட் ஃபண்டிங் ஃபார் எலெக்ஷன்ஸ் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலெக்ஷன் பாடியை பத்தின அதை பத்தின ஒரு 360 டிகிரி அப்ரோச். இதை வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்கு. அந்த பாடியில ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து எலெக்ஷன் நாமினேஷன்லயும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ்லயும் வந்து நிர்வாகம் சதன்ல அவங்க எப்படி அதை டினோட் பண்ணி சப்மிட் பண்ணணும், ஃபைல் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் அந்த மேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி எழுதணும். இது 250 வேர்ட்ஸ் எழுதும் அப்படிங்கிறதால 15 மார்க்ஸ் கொஸ்டின்ல வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் 12.5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கவர்னன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. தெளிவு, அதே மாதிரி கடமை. இ கவர்னன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேவை மையம்லாம் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு, பர்டிகுலர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ளிகேஷன்ஸ், மாடல்ஸ், சக்சஸ், லிமிடேஷன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ கவர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா ஒரு சின்ன ஒரு இன்கம் சர்டிபிகேட்ல இருந்து வாரிசு சர்டிபிகேட் வரைக்கும் கவர்னன்ஸ் வந்து வருது. ஸோ என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அதுல இருக்கு, ஸோ அதோட மாடல்ஸ் என்ன, அதோட சக்சஸ் என்ன, அதுக்கு எவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ்ல இப்போ நிறைய இந்த தாசில்தாரோட சைன் எல்லாம் இருக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா கீழே ஒரு லைன் கோட் பண்ணிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி ஆத்தென்டிகேட்டட், ஸோ அதனால சைன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி லைன் வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பர்டிகுலர்லி இன்கம் சர்டிபிகேட், இப்போ ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் அந்த மாதிரி கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு லிமிடேஷன் சொல்லலாம், அது சக்சஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட பொட்டன்ஷியல் ரொம்ப ஒரு சீக்கிரமாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம அதிகமா அலைய வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி நல்லாவே கொடுத்துருக்கு. தென் சிட்டிசன்ஸ் சார்ட்டர்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் மெஷர்ஸ். சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கும்போது இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடிமக்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன. ஸோ அதே மாதிரி இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு டெவலப்பிங் ஆர்கனைசேஷன், ஒரு மானிட்டரிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதனோட இதை பத்தின ஒரு கவர்னன்ஸ். கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நேஷனலிஸ்ட் பேங்க்ஸ் இருக்கும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். அது வந்து கவர்மெண்டோட ஒரு பிசிக்கல் இன்ஸ்டிடியூஷன், மணி இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் இன் என்ஷூரிங் குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா. அதாவது டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் ரிஃபார்ம்ஸ் இன் என்ஷூரிங் குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ்
ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கீவேர்ட் டினோட் பண்ணக்கூடிய வேர்டு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் பார்க்கும்போது நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இந்த இடத்துல கோட் பண்ணி அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன, அந்த ரோல்ஸ் என்ன, ரோல் எப்படி வந்து அவங்க வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட்ல எப்படி ரோல் ப்ளே பண்றாங்க. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மோர் டிகேட்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்படிங்க கிடையாது, ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஃபிஎஸ்சி இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் கமிஷன் அப்படின்றது. ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இல்ல, ஐசிஎஸ் அப்படின்னு தான் இருக்கும், இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 4th வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் இருந்தா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கொண்டு வரும்போது தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சின்னு கொண்டு வரும்போது தான் கேடர்ஸ் அதிகமா, அதாவது சர்வீசஸ் அதிகப்படுத்தி எல்லா கேடருக்கும் அலோகேட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல அந்த பப்ளிக் சர்வீசஸ்க்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது, அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இன்னும் என்னென்ன ரிஃபார்ம் தேவைப்படுது, என்னென்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும், எவ்வளவு அக்கௌண்டபிலிட்டியை இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இப்போ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒரு ரெக்ரூட்டிங் பாடி தான். அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆபீசர்ஸையோ அந்த சர்வன்ஸையோ வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது, நெக்ஸ்ட் அவங்கள வந்து ஃபர்தரா வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அடுத்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டர் பண்ணணும்னா அவங்க கரெக்டான பீப்புள்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். ஸோ அதுதான் டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் ரிஃபார்ம்ஸ் இன் என்ஷூரிங் குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா. இதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப சொல்லுவாரு, சிவில் சர்வீஸ் ஒர்க்கர், சிவில் சர்வன்ஸ் ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the directive principles which are fundamental in the governance of the country cannot be isolated from the fundamental rights guaranteed. எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினே சொல்லலாம், கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரெண்டுமே வந்து ரெண்டு துருவங்கள் மாதிரி சொல்லலாம். ஒரு காயினோட ரெண்டு துருவங்கள் இருக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிசன்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது, குடிமக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா ஒரு ஸ்டேட் எப்படிலாம் ஆக்ட் பண்ணும், ஒரு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஸ்டேட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனியா பிரிச்சு வச்சிடலாம் முடியாது. அப்படி பிரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கவர்னன்ஸ் வந்து ஒரு எஃபிஷியன்டா ரன் ஆகவே ஆகாது. என்னைக்குமே இது ரெண்டுமே கோரிலேட் பண்ணிருக்கணும். என்னைக்குமே மக்கள்கிட்டையும் ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் ஒரு நல்லிணக்கம் இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டிலையும் சரி மாநிலத்திலையும் சரி அந்த அரசாங்கம் வந்து ஒரு முழுமையா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து என்னைக்குமே ஐசோலேஷனா இருக்கக்கூடாது. ரெண்டுமே கம்பைண்டா இருந்து கரெக்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் கண்ட்ரியோட கவர்னன்ஸ் நல்லா இருக்கும். அப்படி நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ணும், கோட் பண்ணும். ஸோ அவங்க மேல கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்னா இருந்தா நல்ல ஒரு எஃபிஷியன்ட் கவர்னன்ஸா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஆன்சரா சொல்லலாம். 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதால 15 மார்க் கொஸ்டின்ல நம்ம போடலாம். ஓகே, கேட்கலாம் பார்ட் பில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் அ டெமோக்ரஸி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொல்லியிருக்கிறாரு, சிவில் சர்வன்ஸ் ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரிஸுக்கும் வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கும், ஒரு செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்கும். ரொம்ப இதா சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்லயே வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு பார்க்கும்போது கேபினெட் செக்ரட்டரி. ஸோ அதுதான் சிவில் கேபினெட் செக்ரட்டரி தான் இருக்கிறதுலயே சிவில் சர்வீசஸ்ல ஒரு ஹை லெவல் போஸ்டிங். அவங்க தான் ரேங்க் 1 அப்படின்னு கூட சொல்லலாம். ஹை ரேங்க் போஸ்டிங் வந்து கேபினெட் செக்ரட்டரி. அதுக்கு மேல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து கவர்மெண்ட்ல போஸ்டிங். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய போஸ்டிங். அதுக்கே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லெவல் அந்த போஸ்டிங் போகும்போது உங்களோட பே மேட்ரிக்ஸ் பே ஸ்கேலே வந்து பாத்தீங்கன்னா லெவல் 17 வரைக்கும் போயிடும். அதே மாதிரி அந்த சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு 25ல இருந்து 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போக முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருந்து தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மூவ் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்டோட சீஃப் செக்ரட்டரியா இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கேபினெட் செக்ரட்டரியா மாறணும். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து கேபினெட் செக்ரட்டரியாவும் போடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பிஎம்ஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ் செக்ரட்டரி போஸ்டிங்க்கும் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான சர்வீசஸ். அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்தியன் டெமோக்ரஸில லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லா மேக்கிங் பாடி. ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாடி.
எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வன்ட்ஸ் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் எல்லாருமே சிவில் சர்வன்ட். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அங்க இருந்து வரக்கூடிய கவர்மெண்ட் மேக் பண்ணக்கூடிய பாலிசிஸ், அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸ்டேட்ட வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லியிருக்கிற மாதிரி, இந்தியன் ஸ்டேட்ட வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாத்துறதுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களோட ரோல் அதெல்லாம். ஸோ அது வந்து இந்தியன் டெமோக்ரஸில இன்னைக்கு எப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கு? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? அதுல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப பீகார் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. சிவில் சர்வீசஸ் போர்டு அப்படின்னு. அது வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் கேரண்டி 10 இயர் கேரண்டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அந்த இடத்துல 2 வருஷம் மினிமம் ஒர்க் பண்ணணும். அதுக்குள்ள அவரை டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்படி உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிச்சயமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல எஃபிஷியன்சி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சிவில் சர்வீசஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு பாடி கொண்டு வரணும் அப்படின்னு பீகார் கவர்மெண்ட்ல ஒரு கரண்ட் இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் டெமோக்ரஸி. இது வந்து ஈவன் இந்த நம்ம GS2 பேப்பர்லயே வந்தாலுமே கூட எத்திக்ஸ்லயும் வரலாம். ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது GS2லயும் கொஸ்டின்ஸா வரலாம். GS2ல வந்து ஒரு கரண்ட் இஷ்யூ ரிலேட் பண்ணி வரலாம். எத்திக்ஸ் GS4 பேப்பர்ல எத்திக்கலா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் எம்பிஸ் member of parliament has diminished over the years, and as a result healthy constructive debates on policy issues are not usually witnessed. How far can this be attributed to the anti-defection law, which was legislated but with a different intention? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல சொல்லிருக்கக்கூடிய ஒரு 3 லைன் பாத்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு இஷ்யூ மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே அதுக்கான ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஹவு ஃபார் கேன் திஸ் பி அட்ரிபியூட்டட் டு த ஆன்டி டிஃபெக்ஷன் லா? அதாவது 10th ஷெட்யூல சொல்லியிருக்கு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 10th ஷெட்யூல சொல்லியிருப்பாங்க. விச் வாஸ் ரெஜிஸ்ட்ரேட்டட் பட் வித் ஏ டிஃபரெண்ட் இன்டென்ஷன். அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்களா? சோ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்ல மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தாவுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்போது அந்த கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் ஏற்படலாம், மெஜாரிட்டி குறைஞ்சு. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அதை பத்தின ஒரு இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டீப்பா போக வேண்டியதா இருக்கும். மேபி தட் வில் கன்ஃபியூஸ். சோ அதுக்கும் சிவில் சர்வீசஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்ல கேட்கலாம் நீங்க. இந்த இடத்துலயும் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற ரோல் பிளே பண்ணுது. அவங்க செக்ரட்டரி சைட்ல இருந்து அவங்களுடைய ஒரு அட்வைசரிஸ், சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல சிவில் சர்வீசஸ் ரோல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். இதுதான் வந்து பேசிக்கலா சொல்லணும்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இயர் பை இயர் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கிரியேட் ஆகுது. அதுல புதுசா ஒரு இன்சர்ட் பண்ற அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் இருக்கிறது மாத்துறது மட்டும் இல்ல, புதுசா ஒரு ஆர்டிகல் கொண்டு வராங்க. நம்ம பார்த்திருப்போம் ஆர்டிகல் 21ல பாத்தீங்கன்னா 21A 21B இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 369ல பிரசிடென்சி ரூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ABC இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 31 அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிகல் 30. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ABCDE வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்குள்ளேயே சப் ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க. ABC அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஆட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயர் பை இயர் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 104 பிளஸ் அமெண்ட்மெண்ட் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அந்த பக்கம் ஒரு 50 வருஷம், இந்த பக்கம் ஒரு 20 வருஷம், ஒரு 70 வருஷம் தான் ரவுண்டா சொல்லணும் அப்படின்னா இந்த 70 வருஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா 104 சட்ட திருத்தங்கள் வரைக்கும் போயிருச்சு. சோ அவ்வளவு தூரம் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்கானிக்கா இருந்துகிட்டே இருக்கு. டே பை டே மாறிக்கிட்டே இருக்கு. சோ அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு சிவில் சர்வெண்டா இருந்துட்டு நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை தாண்டி ஆக்ட் பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணி ஆக்ட் பண்ணக்கூடாது எந்த இடத்துலயுமே. எல்லா ஒரு அக்கேஷன்ஸ்லயும் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம ஒபே பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மட்டும் தான் நடந்துக்கணும். அது வந்து நம்மளுடைய பொறுப்பு, கடமை, அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே சொல்லலாம். சோ ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி 360 டிகிரி வியூல கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய 4 ஸ்டடிஸ் இது வந்து GS2 அப்படின்னு மட்டும் இல்ல. GS1லயும் சொல்லலாம், GS2லயும் இதை கோட் பண்ணுவோம், GS3லயும் கோட் பண்ணணும், GS4லயும் கோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்ஸ் ஒரு 4 ரிப்போர்ட் இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஒண்ணு, எக்கனாமிக் சர்வே ஒண்ணு, யூனியன் பட்ஜெட் ஒண்ணு, நித்தி ஆயோக் ரிப்போர்ட், ARC ரிப்போர்ட் சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி ரிப்போர்ட்.
சோ இந்த 5 ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா நம்ம 4 ஈவன் எஸ்ஏ பேப்பர்லயே அதெல்லாம் கோட் பண்ணி எழுதலாம் நம்ம. சோ இந்த 5 ரிப்போர்ட்ட பத்தின ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ அண்ட் அதுல இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே பின் பாயிண்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து என்ரிச் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜிஎஸ் 1ல பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டியை பத்தி உமன் வெல்ஃபேர் அதுல உமன் எம்பவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. சோ அதை வந்து நம்ம கோட் பண்ணி அங்க என்னென்ன இருக்கு அதே மாதிரி டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வெல்ஃபேர் ஸ்டேட்ல கொடுக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்ல 6ல இருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும். அது ஆண் பெண் இருபாலருக்கும் சமத்துவமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஈவன் பிரியாம்பிள்லே பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உமனை எவ்வளவு தூரம் மதிச்சு எழுதியிருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயம் நம்ம கோட் பண்ணலாம். சோ கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிறது 4 ஜிஎஸ் பேப்பருக்குமே கண்டிப்பா உதவும். இந்த ஜிஎஸ் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், எவாலுவேஷன், ஃபியூச்சர்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், சிக்னிபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட உண்மையான கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம 1950 ஜனவரி 26 தான் வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ். 1949 நவம்பர் 26 அடாப்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு கேம் இன் டு ஃபோர்ஸ் வருது. ஆனா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து எப்போ வரும்னா 1773 ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அப்பத்துல இருந்தே பிரிட்டிஷ்ல எப்படி ஃபாலோ பண்ணாங்க ஒரு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனா ஃபாலோ பண்ற மாதிரி ஓவர் பை இயர்ஸா வந்து நிறைய ரெகுலேஷன் ஆக்ட் எல்லாம் வருது, நிறைய பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பத்துல இருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ அன்னையில இருந்து 1773களுக்கு அப்புறம் 1833 சார்ட்டர் ஆக்ட், 1853 சார்ட்டர் ஆக்ட், 1858 குட் 53ல ஒரு சார்ட்டர் ஆக்ட், அதுக்கப்புறம் 58ல வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் ஆக்ட், குட் கவர்மெண்ட் ஆக்ட், அப்புறம் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, 1919 கவுன்சில் ஆக்ட். இதெல்லாம் எப்படி எவாலுவேஷன் பண்ணி வந்திருக்கு, அதுல சொல்லிருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸும் இப்ப கரண்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய எப்படி ஒத்து போகுது. ஏன் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. பல பல நாடுகள் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இந்தியாவுக்கு எது செட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சோவியத் யூனியனா இருக்கும்போது அவங்க என்ன கான்ஸ்டியூஷன்ல எப்படி சொல்லிருப்பாங்களோ அங்க இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி டிபிஎஸ்பி ஒரு இடத்துல இருந்து எடுத்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. அதே மாதிரி 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம இந்த ஆக்டுக்கு எடுத்திருக்கோம். சோ இந்த மாதிரி அவருடைய எவாலுவேஷன் எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி கிரியேட் பண்ணாங்க, அதுல யார் யாரெல்லாம் இருந்தா, டிராஃப்ட் கமிட்டி எப்படி கொண்டு வந்தாங்க. முக்கியம் பார்த்தோம்னா டிராஃப்ட் கமிட்டி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர் தான் டிராஃப்ட் கமிட்டியோட சேர்மன். முதலாம் இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர், மத்திய முதல் சட்டத்துறை அமைச்சர். அவர் அப்ப காங்கிரஸ்குள்ளே இல்ல. சோ காங்கிரஸ்குள்ள இல்லாத ஒரு மனிதர் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்து இந்தியாவுக்கு ஒரு வரைவுக்குழு தலைவராகவும் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. சோ ஒரு பர்சனாலிட்டி லெவல்லையும் அவருக்கான ஒரு முக்கியமான ரோல் அவருங்க பிளே பண்ணிருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன்ல கிரியேட் பண்ற இடத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு. சோ அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் எவாலுவேஷன் எப்படி இருந்தது, அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு இன்னைக்கு வரைக்கும் 70 வருஷம் தான் இருக்கு. ஆனா 104 105 சட்ட திருத்தங்கள் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு கணக்கு போட்டாலும் அதிகமா இருக்கு. சோ எப்படி அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அப்புறம் சிக்னிபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா சொல்லலாம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சிக்னிபிகன்ட் ப்ரொவிஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய கடமைகள். ஒரு ஸ்டேட் மீன்ஸ் ஒரு யூனியன், இந்திய நாட்டுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிமக்களுக்கான உரிமைகள் சிட்டிசன்ஸ். சோ அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அதோட உரிமைகள் என்னென்ன, அப்புறம் முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, கான்ஸ்டியூஷன் பாடிஸோட ரோல் என்ன, இதுல நிறைய வந்து சிக்னிபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ்ல வந்து உள்ளடங்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவில ஒரு பெரிய ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் மேல பிரசிடென்ட்டுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான். சோ பட் இந்த கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணக்கூடிய பவர் எங்க இருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்ஷியல் தாட் வரலாம். அப்ப கான்ஸ்டியூஷன் பெருசா பார்லிமெண்ட் பெருசா அப்படின்னு. சோ பார்லிமெண்ட் எவ்வளவு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்டே கொடுத்துருக்காங்க. கேசவானந்த பாரதி கோலக்நாத் கேஸ்ல ஆரம்பிச்சது. கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க இல்ல புது சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், நல் வாய்ட் அப்படின்னு அதாவது நல்
அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த பார்ட்ல அடங்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதோட எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, "த பார்லிமெண்ட் ரீசென்ட்லி பாஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 to provide reservation in education and public employment to economically disadvantaged sections of the society." எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லும்போது இடபிள்யூஎஸ் கேள்விப்பட்டிருப்பேன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓப்பன் கேட்டகரிலையும் இருப்பாங்க, ஓபிசி கேட்டகரிலையும் இருப்பாங்க, எம்பிசி கேட்டகரிலையும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்லையும் ரிசர்வேஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ டிஸ்கஸ் தி இம்பாக்ட் அண்ட் வேரியஸ் கன்சர்ன்ஸ் ரிலேட்டட் டு த பில். ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்துனா டிஸ்கிரிமினேஷன் லெவலை பொறுத்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. என்னைக்குமே வந்து பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்லாம சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சோ அது ஒரு புதுமையான மாற்றம். நிறைய இடத்துல ஒரு உயர்ந்த சமூகத்திற்கு கூட பொருளாதார ரீதியில தாழ்வா இருக்காங்க. அது வந்து இன்னைக்கும் கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். சோ அவங்களுக்கும் ஒரு மாற்று தீர்வு கொண்டு வரணும். அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிற பீப்புளுக்கும் ஒரு 10% 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய அதனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ், எக்கனாமிக்கலி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் கிரியேட் ஆகும், அதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதணும். 250 வேர்ட்ஸ் கொடுத்திருக்கிறதால 15 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த யூனியன் and the state's issues and challenges pertaining to the federal structure, devolution of powers and finances up to local levels and challenges therein. இத பாத்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ், மத்திய அரசினுடைய பொறுப்புகள் என்ன, மாநில அரசுகளுடைய பொறுப்புகள் என்ன, இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் பெர்டைனிங் டு த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டாட்சி முறை, அதாவது ஒன்றியமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறை தான் வந்து இந்தியா. சோ இந்த இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50 ஸ்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்கு. கலிபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ, அலாஸ்கா, அரிசோனா, இந்த மாதிரி ஒரு 50 ஸ்டேட் இருக்கு. இந்த 50 ஸ்டேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அவங்க வந்து ஒரு உள்ள இணைஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இப்ப தமிழ்நாடோ, ஆந்திராவோ, கேரளாவோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா இந்தியன் யூனியன்ல இருக்கல, அக்ரிமெண்ட் போடவும் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து இந்தியா விட்டு பிரிஞ்சு போகவே முடியாது. சோ இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், அப்படி பிரிஞ்சு போகவும் முடியாது. உள்ள இருக்கும்போது அக்ரிமெண்ட் போடல. ஆனா 75 வருஷமா ரொம்ப கட்டுக்கோப்போட ரொம்ப ஒரு ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா சோ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீக்குறாங்க? சோ அப்படி தீர்க்கும் போது மத்தியில ஒரு அரசு, மாநில ஒரு அரசு இருக்கும்போது ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லாம அவங்களுடைய ஃபங்க்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து இங்க வரும். தென் பாத்தீங்கன்னா டிவால்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் அப் டு லோக்கல் லெவல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் தேரின். ஸோ இப்போ நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிறோட ஒரு ரொம்ப சிக்னிபிகன்ட் ப்ரொவிஷன் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா நிர்வாகத்தை வந்து ஒரே இடத்துல யூனியன்லயே கொண்டு போய் குவிக்காம மாநில அரசுகளுக்கும் தனித்தனியான அவங்களுக்கான உரிமைகள், கடமைகள்லாம் பிரிச்சு கொடுத்துடுறாங்க. முன்னாடி பார்த்துருக்கிற மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 3 விதமான பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். சோ நம்ம ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீட் இஷ்யூ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்வியை வந்து எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஸ்டேட்டும் அதுல ஒரு லா கிரியேட் பண்ணலாம், சென்ட்ரலும் ஒரு லா கிரியேட் பண்ணலாம். ஆனா கடைசியா சென்டர் தான் வந்து அந்த சென்டர் கொடுக்குற லா, அந்த சஜஷன் தான் வந்து அதிகமானது. அதுதான் கடைசியில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி டிவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து பிரிக்கணும். அதே மாதிரி ஃபைனான்சஸ், இப்போ மக்கள் வரிப்பணம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும். ஓகே, அப்ப ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒண்ணு கட்டுவோம், சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒண்ணு கட்டுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அங்க இருந்து மாநில வளர்ச்சி நிதி அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த மாநிலத்திற்கு கூடிய மக்கள் தொகை இப்ப எப்படி, அதாவது பின்தங்கிய மாநிலமா இருக்கா இல்ல கொஞ்சம் முன்னேற்றப்பட்ட மாநிலமா இருக்கா, பின்தங்கிய மாநிலமா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா நிதி ஒதுக்கி அதை வந்து முன்னேற்ற பாதை கொண்டு வரணும். அதே மாதிரி டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கும்போது எந்த இடத்துல டிசாஸ்டர் நடந்ததோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக அதிகப்படியான பணத்தை கொடுத்து அவங்கள மேல கொண்டு வருது, அவங்களை ரெஸ்கியூ பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிவாலுவேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த கான்செப்ட்ல வரும். அப்போ லோக்கல் லெவல்ஸ் பார்க்கும்போது நம்ம பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன்,
சோ அதுக்குள்ள எப்படி பவர்ஸ் அலோகேட் பண்றாங்க அண்ட் சேலஞ்சஸ் தேரின். சோ அதுல இருக்கக்கூடிய என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, சோ அதெல்லாம் வந்து சொல்றதா இந்த பார்ட். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர் பட் யூனிட்டரி இன் சோல். இது வந்து ஆக்சுவலா என்ன கொஸ்டின் டிசைன் பண்ணுது அப்படின்னா, இந்தியா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த இடத்துல சொல்லலாம். ஃபெடரல் இன் நேச்சர், அதாவது கூட்டாட்சி முறையில் இருக்குது. பட் யூனிட்டரி இன் சோல், அதாவது யூனிட்டரி இன் பயாஸ் அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தானா, ஒரே ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். நம்ம ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சோ பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியமா இருந்தாலுமே அந்த மொத்த ஒன்றியத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட். 24 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. 24 ஹைகோர்ட்ஸுக்கும் மேல ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சோ சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஏத்துக்கணும். சோ அது ஒரு யூனிட்டரி இன் பயாஸ். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எக்ஸாமின், சோ அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாடியை பத்தி சொல்லிட்டு அது வந்து எப்படி வந்து இன்டெகிரேட்டடா இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். முக்கியமா என்னன்னா ஃபெடரல் இன் நேச்சர் பட் யூனிட்டரி இன் பயாஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ் அண்ட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட இந்தியன் பாலிட்டி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாலே பிராடா எடுத்தோம் அப்படின்னாலே லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ 3 பவர் இருக்கு. லெஜிஸ்லேச்சர் லா மேக்கிங் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் லா இம்ப்ளிமெண்டிங் பாடி, ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் லா மானிட்டரிங் பாடின்னு சொல்லலாம். சட்டங்களை அரசு மத்திய மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை வந்து அவங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா வந்து அதை மானிட்டர் பண்ணவும் செய்யலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பவர் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அவங்களுக்கு கொடுத்துருக்க பவர் படி அவங்க எப்படி கரெக்டா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பாடிக்கு இன்னொரு பாடிக்கும் சம்டைம்ஸ் வந்து டிஸ்பியூட் இருக்கலாம். அது எப்படி இந்த கிரேவியன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் எப்படி ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிபியூனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்கும். அதாவது தீர்ப்பாணையம் அப்படின்னு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா வந்து ஒரு கமிட்டி, ஒரு ட்ரிபியூனலை கொடுப்பாங்க. சோ அந்த ட்ரிபியூனல் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அதை வந்து அந்த கவர்மெண்ட் பைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ பைண்ட் பண்ணி இருக்கும்போது கவர்மெண்ட் கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சோ அதோட சாம்பிள் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, does identity based politics weakens democracy by creating multiple fissures in society or strengthens it by increasing bargaining power of a collective group? Discuss giving reasons in support of your answer. சோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட சொல்லலாம். டிஸ்கஸ் கிவிங் ரீசன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். இந்த மாதிரி கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் ஒரு பாசிட்டிவ் வச்சா கூட கொடுக்கலாம், இல்ல உங்களோட வியூ நெகட்டிவா வச்சு கூட கொடுக்கலாம். பட் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒன்லைன் ஆன்சருக்கு ரீசன்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டஸ் ஐடென்டிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ். ஐடென்டிட்டி பேஸ்ட்னு சொல்லும் போது ஐடியாலஜியை அதிகம் மீன் பண்ணாம ஒரே ஒரு முகத்தை மட்டும் வச்சு சொல்றது, ஒரு தலைவருடைய முகத்தை மட்டும் வச்சு சொல்றது, இல்லைன்னா ஒரு சின்னத்தை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்றது, அது வந்து டெமோக்ரஸியை வீக்கன் பண்ணுது. பை கிரியேட்டிங் மல்டிபிள் ஃபிஷர்ஸ் இன் சொசைட்டி ஆர் ஸ்ட்ரென்தன்ஸ் இட் பை இன்க்ரீசிங் பார்கெனிங் பவர் ஆஃப் எ கலெக்டிவ் குரூப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதனால அட்வான்டேஜ் அது வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க கொடுத்து அதுக்கான ரீசன்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னாலே போதும். ஸோ 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறத 15 மார்க் கொஸ்டின் பார்ட் 2ல அதிகமா கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சிக்னிபிகண்ட் ரோல், ஒரு நேம் எல்லாம் இருக்கு. அதாவது லாங்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு, லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 350க்கும் மேல ஆர்டிகல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? 350க்கு மேற்பட்ட சரத்துக்கள்லாம் 365+ எல்லாம் இருக்கு. அது நிறைய அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 ஷெட்யூல், 25, 26 டேபிள்லாம் இருக்கு, 24 டேபிள்லாம் இருக்கு. ஸோ அவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்ல எழுதி முடிச்சுட்டாங்க, 2 வருஷத்துல எழுதி முடிச்சுட்டாங்க. 1947, 48 ஆரம்பிச்சலாம், 1950 எனாக்டே பண்ணிட்டாங்க. ஸோ 1946 ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை போடுறாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிராஃப்ட் கமிட்டியை போடுறாங்க. அப்படி இப்படி ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்துடுறாங்க. சோ நமக்கு ஒரு இதா இருக்கும், எப்படி வந்து ஒரு இவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல, அதுவும் இவ்வளவு பெரிய டைவர்சிட்டி டெமோக்ராபிக் டிவைடன்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரில வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு. சோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க எல்லாத்தையும் புதுசாலாம் எதுவுமே கிரியேட் பண்ணல. பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் புதுசாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆக்ட் இருந்தது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தாங்க.
அதே மாதிரி வேர்ல்டுல நிறைய கண்ட்ரிஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க முன்னாடியே வந்து. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கான்ஸ்டியூஷன் இருக்கு, அங்க ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. பிரிட்டிஷ்ல அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது அதுக்காக எழுதப்படாத கான்ஸ்டியூஷன் இல்ல, ஒரு புக்கா இல்லாம அப்பப்போ போற போக்குல எழுதிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷன். ஸோ யுஎஸ் கான்ஸ்டியூஷன், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், பிரான்ஸ், ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வேர்ல்டுல கூட நிறைய கண்ட்ரிஸ்ல கூட கான்ஸ்டியூஷன்ல கூடிய முக்கியமானது. சோவியத் யூனியன், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏல இருந்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டி சோவியத் யூனியன்ல இருந்தோம், டிபிஎஸ்பி அதெல்லாம் பிரிட்டிஷ்ல இருந்தோம். இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இருந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு பாரோயிங் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ இந்த ரெண்டு பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருமே எதுல வரும் அப்படின்னா, நம்ம பாலிட்டில 3 ஆர்கன்ஸ் வைக்கணும், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ அது லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இது ரெண்டுலயுமே வந்து பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் வந்துடும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? அதாவது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க, நாமினேட்டட் எம்எல்ஏ நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனிங், அவங்க வந்து எப்படி ஒரு லாவை மேக் பண்றாங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் அவங்க ஒரு பில் பாஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க, ஒரு லா கிரியேட் பண்ணி தான் கொண்டு வர்றாங்க. அதை எப்படி கொண்டு வர்றாங்க? கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்கனாமிக்கல் பிசினஸ் அப்படிங்கிறது இல்ல, ப்ரொசீடிங்ஸ், ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீடிங்ஸ், பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், 0 ஹவர், அது மாதிரி பில் பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிட்டிங், செகண்ட் சிட்டிங், தேர்ட் சிட்டிங், அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு பாஸ் பண்றது, அப்புறம் டெலிபரேஷன்ஸ், இதெல்லாம் தான் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? தென் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் திஸ். இப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம்ல ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்ல லோக்சபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு, ராஜ்யசபான்னு ஒரு ஹவுஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஹவுஸ்மே வந்து ஒரு டைம் லோக்சபால இருந்து ஒரு பில் ராஜ்யசபா பாஸ் ஆகும், இன்னொரு டைம் ராஜ்யசபால இருந்து ஒரு பில் லோக்சபா பாஸ் ஆகலாம். சோ இப்படி பாஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரெண்டு பேருக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஷட் டவுன் சுச்சுவேஷன் நடந்தாலும் நடக்கலாம். சோ அப்படி ஷட் டவுன் சுச்சுவேஷன்ல ஜாயிண்ட் சிட்டிங், பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் சம்மன் நினைப்பு ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவார். ரெண்டு ஹவுஸையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசி சுமூகமா ஒரு தீர்வு கொண்டு வருவதற்காக. அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வந்து சேர்மனா இருப்பாரு, ராஜ்யசபாவோட சேர்மன் வந்து சேர்மனா வந்து பொசிஷன் பண்ண மாட்டார். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன், ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ப்ரொவிஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ரெண்டு லெஜிஸ்லேச்சர் பாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆந்திரா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவோ இல்ல தென் மகாராஷ்டிராவோ, ஸோ அந்த மாதிரி கூடிய ஸ்டேட்டுக்கு இந்தியாவில இப்போ ஒரு 5-6 ஸ்டேட்ஸ் வந்து 2 ஹவுஸ் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சிஸ்டம் முன்னாடியே 1970s 80s எடுத்துட்டாங்க அந்த சிஸ்டம். ஸோ இப்போ அந்த சிஸ்டம் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறை. ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இந்தியாவில், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு, அது கீழே 24 ஹை கோர்ட்டு, அந்த ஹை கோர்ட்டு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கு அதுல வந்து சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட் எல்லாம் இருக்கு. இப்போ மொபைல் கோர்ட், இப்போ நடமாடும் நீதிமன்றங்கள்லாம் கூட வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப அவங்களோட ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் அண்ட் த ஜுடிஷியரி மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு பாடி, பட் இருந்தாலுமே இன்னைக்கு மத்திய அரசுகளையும் மாநில அரசுகளையும் வந்து சட்டத்துறை அமைச்சகம் ஒன்று இருக்கும். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ தமிழ்நாட்டிலையும் இருக்கு, மத்திய அரசாங்கத்திலையும் இருக்கு. ஸோ எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு இன்டகிரேட்டட் பார்ட்டா இருந்துட்டு எப்படி ஆக்ட் பண்றாங்க ரொம்ப முக்கியம். தென் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ் அண்ட் தேர் ரோல் இன் த பாலிட்டி. இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மோஸ்ட்லி எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, பட் ஆனா அவங்களோட ஒரு டெலிபரேஷன், ஒரு புதுசா பாலிசி ஏதாவது கொண்டு வர்றாங்க, இல்ல மக்களை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு மக்களுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுப்பாங்க, இல்ல அரசாங்கத்து மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி வழியில நீங்க போகணும் அப்படிங்கிற வழிகாட்டக்கூடிய மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ரெஷர் குரூப் சொல்லலாம் அப்படின்னா RSS சொல்லலாம். அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்க் வந்து ஒரு ப்ரெஷர் குரூப். அதே மாதிரி ABVP, அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படி சொல்லலாம், அது ஒரு ப்ரெஷர் குரூப். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு ப்ரெஷர் குரூப். RSS வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்டு ப்ரெஷர் குரூப், அதுல வந்து ரிலீஜியஸ் பேஸ்டு ப்ரெஷர் குரூப் கூட சொல்லலாம். ஓகே. அண்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா INTUC, CITU இதெல்லாம் வந்து தொழிலாளர்கள் சங்கம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபார்மல் அசோசியேஷன்.
அதாவது இந்திய அரசாங்கத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்புகள், அதே மாதிரி பதிவு செய்யப்படாத அமைப்புகள்லாம் இருக்கும். ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுத்துக்க முடியாது, இந்த மாதிரி சங்கங்கள் எடுத்துக்கலாம். சோ அவங்களோட ரோல் இன் பாலிட்டி, அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க, ஆனா கவர்மெண்ட் மேல ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, டெலிபரேஷன் மூலமாவோ இல்ல ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம் வச்சு ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்றாங்க. சோ அந்த ப்ரெஷர் மூலமா மக்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன கரெக்டான ஒரு விஷயம் நடக்கணுமோ அதை வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. சோ அவங்களோட ரோல் எப்படி இருக்கு கீழே கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் த ரோல் பிளேட் பை என்ஜிஓஸ் இன் இந்தியா அண்ட் சேலஞ்சஸ் பீயிங் ஃபேஸ்ட் பை தம். ஆல்சோ சஜஸ்ட் ப்ராபபிள் மெஷர்ஸ் தட் நீட் டு பி டேக்கன் டு எனேபிள் தேர் பெட்டர் ஃபங்க்ஷனிங். இப்போ வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரொம்ப நல்லாவே ரோல் பிளே பண்றாங்க. இப்ப ரீசெண்ட் டிகேட்ஸ்ல முன்னாடி இருந்தது இப்ப ரீசெண்ட் டிகேட்ஸ் ரொம்ப நல்லா ரோல் பிளே பண்றாங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, தென் எல்லா மக்களுமே வந்து அரசாங்கமே கேர்டேக்கர் பண்ண முடியுமானா முடியாது. ஆதரவற்றவர்களை வந்து வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க சமூகத்துல ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதுல வந்து இன்னைக்கும் என்ஜிஓக்கள் வந்து நல்ல ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது கூட என்ஜிஓ வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பினான்சியல் ரிலேட்டட் சேலஞ்சஸ் இருக்கும். தென் அவங்க வந்து ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஒரு கேம்பெயின் ஏதோ ஒரு கண்டக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் பெர்மிஷன் கேட்கணும். சோ அது வந்து சம்டைம்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காம கூட போனா ரொம்ப லேட் ஆகலாம். அப்படி லேட் ஆகும்போது அந்த டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் வந்து அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அந்த என்ஜிஓஸ் விட அதிகமா அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. சோ அப்ப இந்த என்ஜிஓஸ் நல்லா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான மெஷர்ஸ் நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா டார்கெட்டட் பெனிஃபிஷியரி நல்லா வந்து இது மூலமா பெனிஃபிட் ஆவாங்க. சோ அவங்களுக்கான ப்ராபபிள் மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும், அவங்களோட பெட்டர் ஃபங்க்ஷன், பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்ல என்னென்ன பண்ணணும், சிவில் சர்வெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து டினோட் பண்ணணும். 250 வேர்ட்ஸ் அப்படின்னா இதுவும் 15 மார்க்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், சர்லியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இது வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான். பட் இருந்தாலும் தனியா சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் தான். சோ அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷனிங் இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரி அலோகேஷன் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில எப்படி இருக்கணும், அவங்க வந்து எலெக்ஷன்ல எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கான சிக்னிபிகன்ட் ரோல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லயே வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1950s அப்புறம் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் இன்னைக்கும் நம்மளோட சிலபஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இதை வந்து GS 1 முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இதுலயே நம்ம சோசியல் ஜஸ்டிஸ், ஸோ அந்த இடத்துல வந்து கொண்டு வர முடியும் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட. அதுல வந்து கோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி GS 3ல போகும்போது GS 3 மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட வந்து சொல்லுவாங்க. இது சொல்லிக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது ஒரு ஆக்ட் மட்டும் இல்ல, 1950 இருந்தது, இந்த 1951 இருந்தது, அப்புறம் 1970s ஒரு ஆக்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு கலெக்டிவ் ஆக்ட். அந்த கலெக்டிவ் ஆக்ட்ல சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? சோ இதுல கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஒர்க்ஸ் பெஸ்ட் as an insurance against violation of the people's mandate for a party, but it cannot be made a tool to stifle all dissent. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மக்கள் வந்து உங்களை வந்து நம்பிதான் ஒரு MLA MP ஆக்குறாங்க. ஆனா நீங்க அங்க பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு போய் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு பாதிக்கப்படுது. சோ அப்ப அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து இன்னும் நல்லா பெஸ்டா ஒர்க் பண்ணிருக்கலாமோ, இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க, பட் இன்னும் அதை வந்து ரொம்ப ரிஜிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ 250 வேர்ட் அப்படிங்கும்போது 15 மார்க் கொஸ்டின் பார்ட் B ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் பை த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜன்தன் யோஜனான்னு இருக்கு, அது மாதிரி பினான்சியல் இன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கு, முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வருது, இப்போ ஆத்ம நிர்பார் பேக்கேஜ் ஒன்று கொண்டு வராங்க. இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட். இப்போ சென்டர் வந்து இந்த மாதிரி பினான்சியல் ரிலேட்டா ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸ்பெசிபிக்கா சொல்லலாம், தமிழ்நாடு வந்து ஹோல் இந்தியாவிலேயே PDSல ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்னே சொல்லலாம். இது காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயம் தான். சோ அவங்க அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மக்கள் கரெக்டா ப்ரொவைட் பண்றாங்க, அவருடைய மெக்கானிசம்ஸ், லாஸ், அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பாடிஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தீஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ். நிறைய வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் SCs அண்ட் STs, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஒன்று இருக்கு. அது மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க.
அதே மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாடிஸ், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடிஸ்ல வரும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடிஸ் தான். ஓகேவா? கீழே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டேட் த கிரிட்டேரியா ஃபாலோட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். வாட் ஆர் த இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை தம்? ஆல்சோ மென்ஷன் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு அட்ரஸ் தீஸ் இஷ்யூஸ். அதாவது ஒரு பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணதுக்கு என்னென்ன கிரிட்டேரியாலாம் வைக்கணும் அப்படின்னு ஸ்டேட் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அப்படி அந்த பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு 7 ஸ்டேட் சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 60% பீப்புள் வந்து ட்ரைபல் பீப்புளா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் ஸ்பெஷல் சட்டங்கள்லாம் இருக்கு. அவங்க அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த இடத்துல போய் வேற ஆர்டிகல் 370 எப்படி சொல்லுவோம், ஜம்மு காஷ்மீர்ல போய் இந்தியாவில வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்து முன்னாடி இடம் வாங்க முடியாது ஆர்டிகல் 370 இருக்கும்போது. பட் இப்ப வாங்கலாம், இப்போ அவங்க வந்து அக்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லயும் நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்கனாமிக்காவும் சிக்னிபிகண்ட் அந்த ஸ்டேட்ஸ், கல்ச்சுரலாவும் சிக்னிபிகண்ட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து இடம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் செப்பரேட்டா சட்டங்கள்லாம், கஸ்டம்ஸ் லான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அதுல என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ட்ரைபல் குரூப்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதை எப்படி கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த இடத்த சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, த ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், சுய உதவி குழுக்கள், வேரியஸ் குரூப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், டோனர்ஸ், நன்கொடையாளர்கள், சேரிட்டிஸ், அதாவது ட்ரஸ்ட்னு சொல்றோம் அந்த விஷயங்கள், ட்ரஸ்டீஸ், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஓகே, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அங்க சொன்ன மாதிரி ப்ரெஷர் குரூப்ஸ் மாதிரி இதுவும் ஒரு வகையான குரூப்ஸ். ஸோ இவங்களோட ரோல் மற்ற ஸ்டாக் ஹோல்டர்ஸ், இப்போ வந்து கார்பரேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஹோல்டர், ஓகேவா, டாக்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஹோல்டர், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இன்ஃபோடெக் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டாக் ஹோல்டர், அப்புறம் எம்என்சி கம்பெனிஸ் அவங்க ஒரு ஸ்டாக் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி அப்புறம் என்ஜிஓஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரு அட்டானமஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் ப்ராசஸ்க்கும் வந்து இன்க்ளூசிவா வந்து ஒர்க் பண்றாங்க, அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய, அதை பத்தி படிக்கக்கூடிய ஏரியா தான் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. முக்கியமா பாத்தீங்கன்னா சாம்பிள் இதுல என்ன கொஸ்டின் இருக்குன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எஸ்ஹெச்ஜிஸ் have emerged as the most effective mechanism for the delivery of microfinance services to the poor, critically examined. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா அர்பனோட ரூரல் ஏரியாவோட ரொம்ப நல்லாவே வந்து எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா செல்ஃப் குரூப் அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு 50 பேரோ 100 பேரோ சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே இனிஷியலா ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை போட்டு அதை வந்து ஒரு கேரண்டீட் அமௌண்டா வச்சுக்குவாங்க. ஓகேவா? சோ தென் அந்த அமௌண்ட்ல இருந்து அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. தென் அவங்க அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து ஒரு செக்யூரிட்டியா காட்டி பேங்க் மூலியமா லோன் வாங்குவாங்க. சோ இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகட்டும், சம்டைம்ஸ் மேக்ரோ ஃபைனான்ஸ் கூட அது ஒரு நல்ல ஒரு மெக்கானிசமா இருக்குது. அதை வந்து நீங்க வந்து எப்படி உங்களோட ரீசன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்கா கொடுக்குறீங்க அப்படிங்கிற நம்ம சொல்லணும். சம்டைம்ஸ் அது வந்து மெக்கானிசமா ரன் ஆகிட்டு இருக்கு, இனியும் அதை 1-2 மெஷர்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அதை நம்ம கோட் பண்ணணும். ஸோ 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதால இன்னும் வே ஃபார்வர்டா நம்ம என்னென்ன அட்ரஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கோட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ரொம்ப என்னதான் ஒரு ஸ்கீம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாலுமே ரூரல் சைடு வரைக்கும் அந்த ஸ்கீம் போய் ரீச் ஆகும். சம்டைம்ஸ் அந்த ஸ்கீம் போய் ரீச் ஆகுது லேட் ஆகும். ஸோ அப்படி லேட் ஆகிற டைம்ல டக்குன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பினான்சியல் பாடி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அவங்களால உடனே ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மெக்கானிசம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இந்த டைம்ல இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது லிவரேஜ் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த கொஸ்டின் நம்ம கோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா issues relating to development and management of social sector or services relating to health, education and human resources. முக்கியமா இந்த ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு ரோல் பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து growth வேற டெவலப்மெண்ட் வேற, அதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டில இந்த கான்செப்ட் வரும். growth அப்படிங்கிறது குவான்டிட்டிவ் மெஷர், அதாவது இவ்வளவு பிசிக்கலை பொறுத்து சொல்றது, எக்கனாமியை பொறுத்து சொல்றது. பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டி நேச்சர், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய அவங்களோட டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் என்ன, நம்ம இதை வந்து டினோட் பண்ணப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்.
ப்ரொஃபசர் அமர்த்தியாசன் அண்ட் டாக்டர் மெஹபூபா உல்ஃபக் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது 3 பேராமீட்டர்ஸையும் வச்சு அதை மெஷர் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 130+ இருக்கு, 139 சம்திங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோசியல் செக்டர் ஆர் சர்வீசஸ். இப்போ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கிளினிக்கல், மெடிக்கல், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், ஸோ அந்த இது மூலியமா. தென் எஜுகேஷன் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல கவர்மெண்ட், பிரைவேட், மேனேஜ்மெண்ட். தென் ஹியூமன் ரிசோர்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இவங்க இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் என்ன, அதை எப்படி கவர்மெண்ட் மேனேஜ் பண்றாங்க, ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டு அச்சீவ் சோசியல் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி, governments have to do more than just to ensure that laws and policies treat individuals in a fair manner. அதாவது சோசியல் ஜஸ்டிஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பிரியாம்பிள்லே சொல்லியிருப்போம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரமோட் தட் ஆல் பீப்புள்ஸ். ஸோ எல்லா மக்களுக்கும் முதல்ல வாய்ப்புகள் சமமா இருக்கணும், அது மாதிரி அந்த வாய்ப்புகள் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரியாம்பிள்லே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த வாய்ப்புகளை வந்து எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற ஜஸ்ட் ஒரு லா அண்ட் பாலிசி மட்டும் மேக் பண்ணாம இன்னும் ஒரு எவ்வளவு எஃபெக்டிவ் மெஷர்ஸை கொண்டு வரணும், அது கொண்டு வந்தாலும் சொசைட்டில சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒண்ணு நல்லா இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 15 மார்க் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். இந்த பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் பாத்தீங்கன்னா எக்கனாமிலேயே நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணும். GS3லயும் வந்து இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணும். அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கும் போதே பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு சேர்த்தே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு நாட்டோட வளர்ச்சியுமே வந்து வறுமையை ஒழிக்காம நடக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சியுமே வளர்ச்சியா கருதப்படாது அப்படின்னு நிறைய ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க, சோசியல் பொலிட்டிஷியன் சொல்றாங்க, நிறைய பெரிய பெரிய ஆத்தர் சொல்றாங்க. ஸோ ஏன்னா பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட்லயும் தீர்க்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்தது. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க, ஃபுட் செக்யூரிட்டி அதுக்கு தான் கொண்டு வர்றாங்க. தென் பஃபர் ஸ்டாக் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பப்ளிக் PDSலயே பாத்தீங்கன்னா அது செப்பரேட்டா ஒரு ஸ்கீம், அன்னபூர்ணா ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதை பத்திலாம் படிக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, பாவர்ட்டி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா GS3லயும் சேர்த்தே நம்ம படிப்போம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, the needs of migrants should be addressed through a concreted national policy. அதாவது ஒரு மாநிலத்துல இருந்து இந்தியாவுக்குள்ள சொல்லும் போது ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு வந்து புலம்பெயர்றது வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு நேஷனல் பாலிசி இருக்கணும். In the light of the statement, critically examine the utility of one nation, one ration card scheme. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னு இப்ப ரேஷன் கார்டை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், நமக்கு சொந்த ஊர்ல வந்து ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடையில மட்டும்தான் அந்த கார்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நம்மளால ஒரு பொருள் வாங்க முடியும். அதுக்கு பதிலா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருந்தோ, பீகார்ல இருந்தோ ஒரு தமிழ்நாட்டுக்கு மைக்ரண்ட் ஆகி வந்து இங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவருக்கு சேலரி அதிகமா கிடைக்கல, சோ அவர் வந்து நல்ல அவங்க அடுத்த கட்ட சாப்பாடுக்கெல்லாம் வழி கரெக்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரேஷன் கடைகள்ல தான் வந்து பிடிஎ சிஸ்டம்ல ஒரு லோ பிரைஸ்ல அவங்க ஃபுட் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ரேஷன் கார்டு த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டா, அவர் அந்த ஒரு ரேஷன் கார்டை வச்சு ஆல் இந்தியாவில் எங்க மைக்ரண்ட் ஆகி போனாலும் அந்த ரேஷன் கார்டை வச்சு அந்த ஃபுட் செக்யூர் வந்து அவரால் இன்ஷூர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட இந்த லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கைட்லைன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாவர்ட்டியை வந்து இந்தியாவோட பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பீப்புளோட கவுண்டை வந்து டோட்டலா எராடிகேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம் இதை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன். இது வந்து பாலிட்டியோட ஒரு அட்வான்ஸ்மெண்டான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் கண்ட்ரி, கண்ட்ரிக்குள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இடையில நம்ம இன்டர் ஸ்டேட், இன்ட்ரா ஸ்டேட், இன்ட்ரா யூனியன் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம
கோட் பண்ணி அதுல நடக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் அதுக்கு டெவலப்மெண்ட்ல அட்ரஸ் பண்றோம். பட் இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்ட்ல அவுட் ஆஃப் த கண்ட்ரி இன்டர் கண்ட்ரி ரிலேஷன்ஷிப், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்றது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். நெய்பர்ஹுட் ரிலேஷன் சொல்லும் போது இந்தியா எந்தெந்த கண்ட்ரியோட பவுண்டரியை ஷேர் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், பாகிஸ்தானு, மியான்மர், பூட்டான், நேபாள், திபெத், சைனா, இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்டரை ஷேர் பண்ணிருக்கோம். லேண்ட் பார்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்ரீலங்கா கூட சொல்லலாம். ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் பார்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அப்படிங்கிற அந்த கண்ட்ரிஸோட நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸோட நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது இப்போ டிப்ளமேட்டிக்கா எப்படி வெறும் டிப்ளமேட்டிக் ரிலேஷனா இருக்கா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷனா மாறி இருக்கா, அதை பத்தி படிக்கக்கூடிய விஷயம். ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் போகும்போது டிஃபென்ஸ்ல ஒரு கோஆபரேஷனை கொண்டு வருது, ரயில்வேஸ்ல கோஆபரேஷனை கொண்டு வருது, அவங்க கிட்ட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ற அந்த கண்ட்ரில, இந்த மாதிரி விஷயம்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ்ல வரும். இப்போ ஃபார் கொஸ்டின் பாருங்களேன். இன் த வேக் ஆஃப் ரீசெண்ட் கால்வான் வேலி இன்சிடென்ட்ஸ், இந்தியா நீட்ஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி டு சால்வ் த பார்டர் இஷ்யூஸ் வித் த நெய்பரிங் கண்ட்ரி. டிஸ்கஸ். இதுல வந்து கால்வான் வேலி அப்படின்னு சைனா அப்படின்னு நோட் பண்றோம். ஸோ சைனா வந்து இப்போ கால்வான் வேலி அந்த சைட்ல வந்து இந்திய ராணுவ வீரர்களும் சரி, அந்த சைடு ராணுவ ஒரு உயிரிழப்பே நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து ஃபர்தரா நடக்கக்கூடாது அப்படின்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ல பார்டர் இஷ்யூஸ் சால்வ் பண்றதுக்கு நம்மளோட டெலிபரேஷன்ஸ் இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கா வைக்கணும், அதுக்கான மெஷர்ஸ் என்ன பண்ணணும், இல்ல புது ஒரு கமிட்டி போட்டு அந்த பார்டர் இஷ்யூவை சால்வ் பண்றதுக்காக ஒரு டெலிபரேஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இங்க இருக்கு. கால்வான் வேலி மட்டும் இல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ட்ரேட் போறது அப்படிங்கிறத சாபர் போர்ட்டை வந்து ஈரான்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம். பட் இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல வந்து இந்தியா வந்து அவங்க தள்ளி வச்சுட்டு அவங்களே வந்து எடுத்து நடத்துற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெய்பர்ஹுட்ல நம்ம வச்சுக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ அதுக்கான என்ன மெஷர்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய அதிக கேள்விகள் மட்டும்தான் ஒரு 80-90% கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதால 15 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதுல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்ட் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். பைலேட்டரல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும். ஓகேவா, இப்போ நம்ம நெய்பர்ஹுட்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு மட்டும். பைலேட்டரல் அப்படிங்கும்போது இந்தியாவுக்கும் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கும். இந்தியாவுக்கும் ஜிபோட்டிக்கும் ஒரு ரிலேஷன்லாம் இருந்தது. ஏர்கிராஃப்ட் மூலமா அங்க வந்து அடைக்கலமா இருந்த இந்தியர்ல யூரோப்ல இருந்து இந்தியர்ல காப்பாற்றுறதுக்காக ஏர்கிராஃப்ட் வந்து ஜிபோட்டில டிப்ளமேட்டிக் டாக் பண்ணி பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் டக்குன்னு கொண்டு வந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கல் மெஷர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் இருக்கக்கூடிய சாபர் போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நம்ம ட்ரேட் கொண்டு போக முடியும். பாகிஸ்தானுக்குள்ள போகாம ஆப்கானிஸ்தானுக்கு போறதுக்கு அது ஒரு புது ரூட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பைலேட்டரல் ரிலேஷன் ரெண்டு கண்ட்ரிக்குள்ள ரிலேஷன் வந்து இப்படி டெவலப் பண்றோம். தென் ரீஜனல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸ். ரீஜனல் பொறுக்கும்போது ஏசியாவுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சார்க் இருக்கு, ஏசியன் இருக்கு, இந்த மாதிரி ஏசியா ரீஜனுக்குள்ளே இருக்கு. அண்ட் குளோபல் குரூப்ஸ் போகும்போது G7, G20, யுனைடெட் நேஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனித்தனியா விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன்இபில இப்போ கியோட்டோ புரோட்டோகால் எல்லாம் போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை வந்து சேவ் பண்றதுக்கு கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். அதுல இந்தியா இன்வால்வ் ஆயிருக்கு. நியூக்ளியர் டாக்டரின், ஸோ அதுல இந்தியா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் தான், நம்மளா போய் எதுவுமே பண்றது இல்லை. பட் எதுக்கு யாராவது பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின். அது வந்து இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் நடந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பார்ட்ல இருக்கும். கொஸ்டின் பாத்தீங்கன்னா அனலைஸ் இந்தியா சவுதி அரேபியா ரிலேஷன்ஸ் அமிஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பிளக்ஸ் இன் சவுத் வெஸ்ட் ஏஷியா. ஓகேவா, ஸோ சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயில் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அதுக்கு அது வந்து சவுத் வெஸ்ட் ஏஷியால இருக்கிறது அதோட ஜியோ பொலிட்டிக்கல் பிளக்ஸ். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய உள்ள அவங்க கண்ட்ரிக்கு கூட இன்ட்ரா பொலிட்டிக்கல் நேச்சர். ஸோ அதோட பிளக்சுவேஷன் அதை பொறுத்துலாம் வந்து அந்த கண்ட்ரில நம்ம எப்படி பொலிட்டிக்கல் ரிலேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொலிட்டிக்கல் பைலேட்டரல் ரிலேஷன் அப்படிங்கும் போது ரெண்டு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கண்ட்ரியோட கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெண்டு கண்ட்ரில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏஜென்சிஸ் அண்ட் ஃபோரா, தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட். இன்டர்நேஷனல் முக்கியமா சொல்லணும்னா யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லலாம்.
ஓகே, அதோட செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ஏஜென்சி, இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன். அது கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி, யுஎன்இபி ஒரு ஏஜென்சி, அதே மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டபிள்யூஇஎஃப், வேர்ல்டு வைடு ஃபண்ட் டபிள்யூடபிள்யூஎஃப், இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபோரம்ஸ் நிறைய இருக்கு. G20, G7, இந்த மாதிரி நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. பிரிக்ஸ், பிம்ஸ்டெக், ஐஓசிஆர், இந்தியன் ஓஷன் ரீஜியன் குரூப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஏஜென்சி இருக்கு. அந்த ஃபோரம்ஸ்ல இந்தியாவோட ரோல் என்ன, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் கேன் பி த பில்லர் ஆஃப் த எமர்ஜிங் fairer polycentric world order. In this context, examine the relevance of BRICS in upholding the voice of developing nations. BRICS வந்து பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ ரீசெண்டா நம்ம சைனாவோ ரஷ்யாவோ வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் மாதிரி சொன்னாலுமே இதை வந்து பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட இன்டென்ஷன் என்னன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ பிரிக்ஸோட வாய்ஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல சைனா, இந்தியா பாத்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன்ல ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் லெவல்ல நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு கண்ட்ரிஸ். ரஷ்யா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சிலர், பெர்மனன்ட் மெம்பர், டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் எக்கனாமி லெவல்லையும் நல்லா க்ரோத் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிகள் அந்த பிரிக்ஸ்ல இருக்கும்போது அந்த பிரிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணும், நல்ல ஒரு ரெலவன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி சொல்லணும். இந்த கொஸ்டின் வந்து 250 வேர்ட்ஸா இருக்கால 15 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? தென் எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், இந்தியன் டயஸ்பரா. ஓகேவா? இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பைலேட்டரல் ரிலேஷனோ ஒரு நெய்பர்ஹுட்டோட ரிலேஷனோ இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரியோட அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்டோட நேச்சர் எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, அது வந்து இந்தியாவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த ஆர்டிகல் 370 எடுக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு கண்டனத்தை கொடுக்குறாங்க. அது எப்படி நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு யூஎன் லெவல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் லெவல்ல அந்த விஷயங்களை கொண்டு போறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் நிறைய கண்ட்ரில சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது இந்திய கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கு. அது அவங்க எடுக்கிறதோ இல்ல அமெண்ட்மெண்ட் பண்றதோ இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதோ அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம். அதுல இன்னொரு நாடு வந்து தானா போய் தலையிடக்கூடாது, அது உரிமை இல்ல, சோ அது வந்து ஒரு டீசென்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரியோட டெவலப்டு கண்ட்ரியோட டெவலப்பிங் கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பத்தி சொல்லக்கூடியது. கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்தியா மஸ்ட் ரீஅசஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஜன்ஸ் வித் த யூஎஸ் as the foreign policy of the USA in the Middle East is impacting India's interest. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் நம்ம திரும்ப ரீஅசஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேட் ஆகட்டும் இல்ல ஒரு சிட்டிசன்ஷிப் ரைட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க அப்படி பண்ணும்போது நம்மளும் நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ்ல வந்து கொஞ்சம் ரீஅசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம அதை கமெண்ட் பண்ணி சொல்ல சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேவா? 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறதால நிச்சயமா இது வந்து ஒரு 15 மார்க் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? கேக்குது, சொல்லுங்க. அதான் நான் ஒரு கொஸ்டின் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல வந்து பப்ளிக் சர்வீஸோட ரிஃபார்ம்ஸ் பண்ற மாதிரி. ஆமா. அதுல வந்து நீங்க வந்து யூபிஎஸ்சி வந்து மெயினா வச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே. ஸோ சப்போஸ் இப்ப வந்து ஸ்டேட் பிஎஸ்சி அதுவும் பப்ளிக் சர்வீஸ் தான்னா நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ணலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா நான் அதான் சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து எல்லாம் சொல்லிட்டேன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் சொல்லிட்டேன். யூபிஎஸ்சியா மெயினா சொன்னேன் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அந்த யூபிஎஸ்சியா சொல்லும்போது சொன்னேன் அப்படின்னா எவாலுவேஷன் இருந்தது, சிவில் சர்வீஸ் கமிஷனா இருந்தது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா வந்தது, அதுக்கப்புறம் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா வந்தது. அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்தது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ரிஃபார்ம்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்களுக்கு ஒரு இனிஷியலாவே அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி 4 குரூப் எக்ஸாம் வைக்கணும், 4 குரூப் இப்பதான் வைக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் யூபிஎஸ்சி ரிலேட்டடா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேடர் அதிகமா கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் பிரிக்கும்போது கேடர் அதிகமாகும். 24 சர்வீஸ் கொண்டு வராங்க. அதுல குரூப் ஏ, குரூப் பி, அப்புறம் சென்ட்ரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்தது, இன்ஜினியரிங்ல வருது.
இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்கானிக்கா அவங்க கொண்டு வந்ததால நான் கொஞ்சம் அதை வச்சு அதிகமா சொன்னேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஎஸ்சியை விட யூபிஎஸ்சியை பத்தியே கொஸ்டின் அதிகமா இருக்கும், அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எஸ்பிஎஸ்சி பத்தி ஒரு 2 டைம் தான் கொஸ்டின் பாத்துருக்கோம், யூபிஎஸ்சி பத்தி 4-5 டைம் கொஸ்டின் வந்திருக்கு. யூபிஎஸ்சி அப்படின்னு இல்ல, காமனா ஒரு இந்தியன் நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதை கொஞ்சம் டென்ஸ் பண்ணணும். எஸ்பிஎஸ்சி கண்டிப்பா சொல்லணும். ஓகேண்ணா, அதான் அவ்வளோ. ஓகே ஓகே. வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? சோர்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, GS2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், இதுதான் மெயின் 3. ஓகேவா? இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் ஒரு புக் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனோட பைபிள்னே சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பாலிட்டியில 6th இருந்து NCERT படிங்க. இல்ல உங்களுக்கு 6th வந்து ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், 11th NCERT படிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க், ஸோ அதுல இருந்தே படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 11th 12th NCERT படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா லக்ஷ்மிகாந்தே போகலாம். ஒரு 2 டைம் NCERT ரீட் பண்ணிட்டு 3வது டைம் லக்ஷ்மிகாந்தே கூட எடுக்கலாம். ஏன்னா NCERT ரொம்ப பேசிக் லெவலா இருக்கும். லக்ஷ்மிகாந்த் வந்து நோட்ஸ் எடுக்குன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் அதுவே நோட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்சுவல் பேஸ்டாவே இருக்கும். நீங்க எல்லா நம்பரையும் எல்லா இயரையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதையும் கான்செப்டுவலா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட் படிக்கும்போது கவர்னர் படிக்கலாம், கோரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கும்போது பார்லிமெண்ட் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி 2டையும் வந்து கோரிலேட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கிறது. நீங்க படிக்கணும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, இப்படிதான் படிக்கணுமா அப்படிதான் படிக்கணுமா அதெல்லாம் பண்ணுமான்னு. டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிடுங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 சாப்டர் கண்டிப்பா புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்க அதே ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளே இறங்கிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் படிங்க, தென் அதுக்கப்புறம் எடுத்தோடனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அதெல்லாம் போயிட்டு இருக்கோம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுல ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, யூனிட்டரி சிஸ்டம்னா என்ன, பார்லிமெண்டரி சிஸ்டம்னா என்ன, பிரசிடென்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்லாம் இருக்கும். அதை படிங்க. அதுக்கப்புறம் 22வது சாப்டர் பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை படிங்க. அப்புறம் பார்லிமெண்ட் படிச்சதுக்கு அப்புறம் வந்து பிரசிடென்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதெல்லாம் படிங்க. அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்ல வாங்க, யூனியன் அண்ட் ஸ்டேட்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன, எஃப்ஆர் அண்ட் டிபிஎஸ்பி அண்ட் எஃப்டி இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் இருக்கும், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன் ஒரு 2 சாப்டர் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஓரளவு படிச்சு முடிச்சீங்கன்னா அப்புறம் வழக்கம் போல பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ், அப்புறம் கமிஷன்ஸ், அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபாரின் பாலிசியும் நேஷனல் கமிஷன் ஃபார் ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு இதோட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்படி இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் லக்ஷ்மிகாந்த் புக்கை. ஒரு பல்கி புக் தான், நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 2 monthsல கிளியரா படிச்சிடலாம். இப்ப இருக்க நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல படிச்சா 2 monthsல நல்லா படிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்டர்நேஷனல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் சுப்ரா ரஞ்சன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு நோட்ஸ் சொல்லிடுவாங்க. அது வந்து நீங்க இப்பவே படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க எந்த இயர்ல அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க. இப்போ 2021ல இங்க மேக்ஸிமம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான் இருக்கீங்க, நீங்க யாரும் கொடுக்க முடியாது. நீங்க 2022 or 23ல தான் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த இயர்ல எக்ஸாம் வந்து 2022 ஏப்ரல் மேல ப்ரிலிம்ஸ் வருது அப்படின்னா 2021 மேல இருந்து என்னென்ன மாதிரியான இன்டர்நேஷனல் ரிலேஷன் போயிட்டு இருக்குங்க சுப்ரா ரஞ்சன் வந்து ஒரு காம்போசிட்டா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு நோட் கொடுப்பாங்க. நீங்க அதே ஃபாலோ பண்ணாலே போதும், இல்லைன்னா பல்யான் இன்ஸ்டியூட் நோட்ஸ் வரும். இன்டர்நேஷனல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நோட்ஸ் படிச்சாலே மோர் தென் என்ன. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஏதாவது விஷயம் ஏன் வேல்யூ ஆடட் மெட்டீரியலும் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வித் அதர் கண்ட்ரீஸ், அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கான்செப்டே வந்து யூஎஸ்ஏல தான் அதிகமா இருக்கு இன்னைக்கும். ஸோ அவங்க வந்து அதை டினோட் பண்ணி விஷன் ஐஏஎஸ்ல ஒரு காம்பெயின்ஸ் ஒரு 7 பக்கத்துக்கு 8 பக்கத்துக்கு அதை 360 வியூ அப்ரோச் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்க அதை படிச்சாலே வந்து சாலிடா மெயின்ஸ்ல வந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா 100% ஆன்சர் எழுத முடியும், இன்னொரு கொஸ்டின் ஒரு 70% 80% ஆன்சர் செஞ்சிருக்கும், ஒரு 20% மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ஜென்ரலா எழுதுற மாதிரி இருக்கும். அது நம்ம ஆர்டிகல் நம்பர்லாம் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷன் ஐஏஎஸ் மெட்டீரியலே வந்து மிஸ்செலேனியஸ் டாபிக் அதுவே ரொம்ப மோர் தென் எனஃப் மார்க் தான் இருக்கும். சில கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் மெயின்டைன் பண்றதுக்கு ஆர்டிகல் 370 பத்தி வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதை வந்து நம்ம டினோட் பண்ணலாம். அப்படி பண்ணி அதை படிச்சோம்னா அந்த பார்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹலோண்ணா, அரவிந்த் கணேஷ். சொல்லுப்பா தம்பி. ஜிஎஸ்லண்ணா நார்மலா அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்குல்லண்ணா, ஆமா.
அதுல அந்த பிசினஸ் அன்னைக்கு ரூபேஷன் சொன்னாங்க குரூப்ல. பட் ஆனா பிசினஸ்ங்கிற பேஜ் டிஃபிகல்ட்டா இருக்கு. பிசினஸ் எக்கனாமிக்ஸ் உங்க வாய்ஸ் பிரேக் பர்பஸ் மெயின் பர்பஸ் என்னது, அது எப்படி படிக்கணும், அதோட பர்பஸ் என்னது? காமனா சொல்ற ஒரு விஷயம், யூ ஆர் கோயிங் டு பி அ போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேவா? யூ ஆர் நாட் கோயிங் டு பி போஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர் ஆர் எக்கனாமிஸ்ட் அனலைசர். ஸோ அதனால இப்ப ஹிந்துலே பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆர்டிகலா இருக்காது, ஹாஃப் பேஜோ இல்லைன்னா ரொம்ப ஒரு சைட்ல வர மாதிரி ஆர்டிகல் தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஹெட்டிங்கை மட்டும் பாருங்க. ஹெட்டிங்கை பார்த்துட்டு சங்கர் கணேஷ்ல அந்த ஹெட்டிங்கோட மீனிங் என்ன அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருப்பான், ஓகேவா? நீங்க அந்த மீனிங் மட்டும் படிங்க. அந்த எக்கனாமியை மைக்ரோ லெவல்ல தயவு செய்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அளவுக்கு நீங்க உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். ஒரு மேக்ரோ லெவல்ல ஒரு கண்ட்ரிக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி அஃபெக்ட் இருக்கும், மொத்தமா கலெக்டிவா பீப்புளுக்கு என்ன மாதிரி அஃபெக்ட் இருக்கலாம், அதை மட்டும் பாருங்க. நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ண போனா நமக்கு என்ன அஃபெக்ட் கிடைக்கும், மைக்ரோ ஃபைனான்ஸ் லெவலுக்கு அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ அதுதான், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு எக்கனாமிக் ரிலேட்டட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி புரியல அப்படின்னா நிறைய இப்போ சங்கர் ஐஏஎஸோ இல்ல விஷன் ஐஏஎஸோ பைஜூஸோ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் போடுறாங்க. நீங்க அதுலயே கூட எக்கனாமி ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா என்னைக்குமே நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி GS3ல ஈஸியர் கூட பாட்டே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பார்ட் தான் ஈஸியா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க காமன் சென்ஸ் வச்சு நம்ம ஆன்சர்னாலே எக்கனாமிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நம்ம டீப்பா டெக்னிக்கல் டேம்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால அது ரொம்ப டீப்பா உள்ள போய் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அந்த பார்ட்ல நீங்க வந்து எக்கனாமி NCERT படிச்சுட்டு சங்கர் கணேசன் நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு கூட இதெல்லாம் ரீட் பண்ணவே 2 மாசம் ஆகுதுன்னா பரவாயில்ல, ரீட் பண்ணுங்க, பொறுமையா ரீட் பண்ணுங்க. அப்படி நீங்க ரீட் பண்ணி முடிக்கும் போது அக்டோபர் வந்துருச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிசினஸ் பேஜே நீங்க நல்லா பாருங்க, ஷுவரா அதுக்கான ஆன்சர் நல்லா பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா மேகசினே ஒன்று இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் லெவல்ல இருக்கும். பட் வி கேன் மேனேஜ். அதை வந்து நல்லா ஒரு எக்கனாமி நல்லா படிச்சிட்டோம்னா அதை பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ்ல நல்லா பார்த்துடலாம். பிசினஸ் பார்த்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பாய். செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் த செஷன் அண்ட் ஹோப் இட் ஹெல்ப்ஸ் டு ஆல். மறுபடியும் அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய்.